தர்ஷினி காணோம். ம், இங்கே தானே நம்ம கூட தூங்கிட்டு இருந்தான். அதுக்குள்ளே இருந்துச்சு எங்கே போனா? தர்ஷினி, ஹாய் தர்ஷா, குட் மார்னிங் டி. எங்கே போயிருந்த? ஜானு, நான் கீழே கிச்சன் வரைக்கும் போயிருந்தேன். நீ அதுக்குள்ளே தூங்கி எந்திரிச்சிட்டியா? உன்னை கூப்பிடலாம் தான் வந்தேன், பார்த்தா நீயே எந்திரிச்சிட்ட. வா ஜானு, காலேஜுக்கு கிளம்பணும்ல, டைம் ஆயிடுச்சு. அட என்ன நீ டைமிங்க்கு போகணும் டைமிங்க்கு வரணும்னு சரியான ஸ்கூல் போன மாதிரி நடந்துக்கிறேன் நீ. இது காலேஜுமா? காலேஜ்னா சும்மா அட்ராசிட்டியாக இருக்க வேண்டாமா? அது மட்டும் இல்லை, இன்னைக்கெல்லாம் ஃபஸ்ட் இயர் வருவாங்க. ஓ, அவங்கள ரேகிங் பண்ணணும், இந்த மாதிரி நான் எவ்வளோ நினச்சி வச்சிருக்கேன். நீ என்னடானா கரெக்ட் டைம் போகணும் வரணும்னு இருக்க. வாட் இஸ் திஸ்? ஜானு, அதெல்லாம் வேணாம் ஜானு, பாவம். புதுசாக வந்தவங்கள நம்ம இப்படி ரேகிங் பண்ணுறதுலாம் ரொம்ப தப்பு. எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. நீ வேணா உன் விருப்பம் போல பண்ணு, என்ன இதுலையும் சேர்க்காத ஜானு. ஹே தர்ஷினி, என்ன நீ வர வர ரொம்ப தான் விலகி போயிட்டு இருக்க. அப்படி இல்லை ஜானு, இந்த மாதிரி விஷயத்துலலாம் எனக்கு பிடிக்காதுன்னு உனக்கு நல்லாவே தெரியும்ல. அப்புறம் ஏன் நீ ஏன்டா இப்படிலாம் கேட்குற? ப்ளீஸ் ஜானு, என்ன இதில் இது பண்ணாத. நான் கொஞ்சம் தள்ளியே நின்றுக்கிறேன். எனக்கு இதிலெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. தர்ஷா, ரொம்ப பண்ணுற நீ. ம், நானும் உன்னை எப்படியாவது எதையாவது சொல்லி ஜாலியாக கொண்டு வரலான்னு பார்த்தா, ஆனால் நீ மூட் அவுட்லேயே சுற்றிட்டு இருக்கிற. என்ன நீ இப்படி இருக்கிற? சரி, ஓகே, நீ ரெடி ஆகிட்டியா? நான் ரெடி ஆகிட்டேன். நான் ஏதோ ஆஃப் சாரியில் தான் வரப்போகிறேன். பேக் மட்டும் எடுத்துட்டா கிளம்பலாம், அவ்வளோதான். என்னது ஹாஃப் சாரியா? ஏன்டி நீ இப்படி இருக்கிற? ம், என்கிட்ட எவ்வளோ மாடர்ன் ட்ரெஸ் இருக்குது, அது கொடுக்குறேன், போட்டுட்டு வா. இதோட எல்லாம் தயவு செஞ்சு கூட வராத ஜானு, இல்லைன்னா நான் கிளம்புறேன். நீ ரெடி ஆகிட்டு அப்புறமா வா. இங்கே பாரு தர்ஷினி, அப்படிலாம் உன்னை விட முடியாது. ஒழுங்கா என் கூட இன்னைக்கு மாடர்ன் ட்ரெஸ் போட்டு தான் வரேன். இந்த விஷயத்தில் நீ என்ன கட்டாயப்படுத்தாத. எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லை, எங்கள் அம்மாக்கும் எப்பயுமே நான் தாவணி கட்டணும்னு தான் ஆசை. அதனால் தயவு செஞ்சு என்னை கம்பல் பண்ணாத ப்ளீஸ் ஜானு. ஓகே, இப்போ தாவணியே கட்டுறேன்னு வச்சுக்கலாம். கல்யாணம் ஆன பிறகு என்ன பண்ணுவேன்? தாவணியவா கட்டிட்டு இருப்பா கடைசி வரைக்கும்? அப்படி இல்லை, தாவணிக்கு பிறகு சாரிக்கு மாறிக்க வேண்டியதான். ஆனால் இப்போதைக்கு எனக்கு தாவணி தான் ஓகேன்னு தோணுது. அதனால தான் சொல்கிறேன், நீ வா, சீக்கிரம் ரெடி ஆகிட்டு போகலாம். உனக்குன்னு ஒரு கிராமர் வச்சு அதை வச்சு நீ ஃபாலோ பண்ணிருக்க. ஒன்றை மாற்ற முடியாது. உன் கூட சேர்ந்தா நீ என்னையும் மாற்றிடுவ போல. சரி, கிளம்புவோம். நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன், ஓகேவா? நீ கீழே போய் ரெடியாரு, வந்தோடனே கிளம்பலாம். சரி ஜானு, நான் வெயிட் பண்ணுறேன், நீ வா. ஒரு நிமிஷம், அம்மா எதுவும் உன்ட்டா சொல்லலையே? இல்லையே, ஏன் அப்படி கேட்குற? இல்லை, எங்கள் அம்மா கொஞ்சம் ஹேங்கிரி பேர்ட், அதனால் ஏதாவது எப்போ பார்த்தாலும் யாராவது திட்டிட்டு தான் இருப்பாங்க. ஏதாவது உனக்கு எதுவும் சொல்லிட்டாங்களோன்னு தான் கேட்குறேன். திட்டலைல்ல? அப்படியெல்லாம் எதுவும் இல்லை ஜானு, அம்மா எதுவும் திட்டலை. நீ எதுவும் நினச்சிக்காத. இது உன் வீடு மாதிரி. நீ எங்கே வேணா போகலாம், எங்கே வேணா வரலாம், உனக்கு பிடிச்சதெல்லாம் செய்யலாம், ஃப்ரீடமாக இருக்கலாம். நீ எதையும் மனசில் போட்டு குழப்பிக்காத, சரியா? சரி ஜானு, எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. நான் ஹாப்பியாக தான் இருக்கேன். நான் வருத்தமாக இருக்கேன்னு நினச்சி நீயும் வருத்தம் ஆயிடாத, சரியா? ஓகேடி, இது போதும். சரி, நான் போய் குளிச்சுட்டு வரேன். பேசிட்டு இருந்தால் பேசிகிட்டே தான் இருக்கணும். போகிற வழியில் பேசிக்கலாம், ஓகேவா? சரி ஜானு, போயிட்டு வா. இவ என்னடானா இப்படி இருக்கா, இவங்க அம்மா என்னடானா என்னை பார்த்தாலே திட்டாங்க. என்ன சொல்கிறதுன்னு தெரில. சரி, இவ பாவம், இவட்ட எதையுமே நம்ம காட்டிக்கூடாது. அது மட்டும் இல்லை, நம்ம அவங்க வீட்டில் இருக்கோம். இது ஒன்றும் நம்ம வீடு கிடையாது. நம்ம இஷ்டத்துக்கு இருக்கிறது. நமக்கு தங்க ஒரு இடம் கிடைச்சதே பெரிய விஷயம். அதனால் கொஞ்ச நாள் அமைதியாக போகிற வரைக்கும் போட்டு நீ இருக்க வேண்டியதான். வேறு வழி இல்லை. எல்லாமே ஜானுக்காக மட்டும்தான். சரி, கீழே போய் லஞ்செலாம் பேக் பண்ணுவோம், டைம் ஆயிரப்புறம். என்ன இவ வரா? ரெடி ஆயிட்டாலா இல்லையா? இவ மட்டும்தான் வரா. அப்போ ஜான் என்ன பண்ணுறா? ஐயோ, இவங்க இங்கே தான் நிற்கிறாங்க. இப்போ எப்படி கேட்கறது? லஞ்ச் வேறு எடுத்துகிட்டு போகணுமே. இவங்க வேற கிச்சன் போகிறனால எனக்கு கேட்டு தான் போகணுன்னாங்க. இப்போ நம்ம பாட்டுக்கு போகணும், அவ்வளோதான். கேட்டுகிட்டே போயிடுவோம். என்ன தர்ஷினி, வந்து அப்படியே நின்ட்டா? ஒன்றும் இல்லை ஆண்டி, உங்களை பார்க்க தான் வந்தேன். என்ன பார்க்கவா? ஆமாம், ஜான் எந்திரிச்சிட்டாலா இல்லையா? எந்திரிச்சிட்டா ஆண்டி, குளிக்க போயிருக்கா, ரெடி ஆகிட்டு வந்துடுவா. சரி, நீ எதுக்கு என்ன பார்க்க வந்த? ஆண்டி, லஞ்சு கொண்டு போகணும், போய் டிஃபன் பாக்ஸில் லஞ்சு போடணும், அதான் உங்ககிட்ட பர்மிஷன் கேட்க வந்தேன் ஆண்டி. இரு, நீ தேங்காய் சட்னி கார சட்னி இட்லி தான் செஞ்சு வச்சுட்ட, அதை எப்படி லஞ்சாக கொண்டு போவ? லஞ்சு நீ வேற செஞ்சே என்ன? இல்லை ஆண்டி, நான் அதே தான் கொண்டு போகலான்னு பார்த்தேன். அதெல்லாம் எதுக்கு கொண்டு போயிட்டு நீ ஒன்று பண்ணு, ஃப்ரிட்ஜில் பழைய சாப்பாடு எடுத்து வச்சுருந்தேன் டிஃபன் பாக்ஸில் போட்டு, அதை எடுத்துக்கோ. தயிர் வேணா கடையில் வாங்கிக்கோ, சரியா? இல்லை தயிர் இல்லாமல் சாப்பிடுவேனா, அப்படியே சாப்பிடு. எடுத்துக்கோ போ. அவளுக்கு வேணா ஏதாவது கடையில் கேன்டீனில் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டோம், ஓகேவா? பழைய சாப்பாடா? என்னம்மா திருத்துன்னு முழிக்கிறேன்? உங்கள் வீட்டில் பழைய சாப்பாடெல்லாம் கொடுத்தது இல்லையா என்ன? இல்லை ஆண்டி, சாப்பிடுவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் எடுத்துக்கிறேன் ஆண்டி, அதே கொண்டு போகிறேன். எப்படி இருந்தாலும் அதை கீழே தான் கொட்டணும். கீழே கொட்டுறக்குள்ள நீ சாப்பிட்டுக்கோ. சாப்பாடை வேஸ்ட் பண்ணாமல் இருக்கணும்ல, அதுக்கு தான் சொல்கிறேன். பரவாயில்ல ஆண்டி, நானே அதை கொண்டு போகிறேன். நான் போய் எடுத்து வைக்கிறேன் ஆண்டி. போ கிளம்பு. ஆமாம், இவளுக்கெல்லாம் என்ன சுட சுட சாப்பாடு இருக்கதே ஓசி. இதில் சாப்பாடு தங்குற இடம் எல்லாமே ஓசியில் கொடுக்க முடியுமா? பழைய சொத்தை கொண்டு போய் திங்கட்டும். திங்கினா திங்கட்டும், இல்லாட்டி கொட்டட்டும். நமக்கு என்ன, நம்ம உயிராக்கா இது?
இந்த பிள்ளையெல்லாம் கொஞ்சம் நம்ம அதட்டி தான் வைக்கணும். ரொம்ப உரிமை எடுக்க வச்சுக்கிட்டோம் அவ்வளோதான், நம்ம தலையில ஏரியெல்லாம் மிளகா அரைச்சி விட்ருவாளுங்க. அம்மா எந்திரிச்சிட்டாங்களான்னு தெரியல, அம்மாவை வேற போய் பார்க்கணும். அம்மா பையன் இல்லாதவங்களுக்கு தான் அந்த வலியும் வேதனையும் புரியும்னு சொல்லுவாங்க. இந்த வீட்டில் என் அம்மா இல்லைங்கிற ஏக்கம் என்ன அதிகமாக்கிட்டே இருக்கு. என்ன பண்ணுறது, எல்லாம் என்னோட தலையெழுத்து. ஏதோ எனக்கு ஏதாவது இருக்குன்னு நான் நினச்சி சந்தோஷப்பட்டுக்கணும். எத்தனையோ பேருக்கு இந்த பழைய சாப்பாடு கூட இல்லாமல் தானே இருக்காங்க. அந்த விதத்தில் பார்க்கும்போது நான் எவ்வளவோ பரவாயில்ல. சரி, எடுத்து டிஃபன் பாக்ஸில் பேக் பண்ணுவோம். ஜானு வரதுக்குள்ளே இதை சீக்கிரமாக பேக் பண்ணிடணும், இல்லைன்னா அவள் அதுக்கும் திட்டுவா. அப்புறம் என்ன ஏதுன்னு காரணம் சொல்லிட்டு இருக்கணும். அதனால் அவள் பார்க்குறக்குள்ளேயே பேக் பண்ணி பேக்கில் போட்டு வச்சுருவோம். இதை விட ஜானுக்கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் மறைக்கிறக்குள்ளே தான் எனக்கு போதும் ஆயிடுது. அவளுக்கு தெரியாமல் சமாளிக்கிறதே எனக்கு பெரும் படம் இருக்குது. ஐயோ, நேரம் வேற ஆயிட்டு இருக்கு. நான் பாட்டுக்கு இங்கே நின்று குழம்பிட்டு இருக்க மாதிரி. போய் சீக்கிரமா பேக் பண்ணுவோம். பிரிஞ்சு மிட்டு நேரம் ஆச்சு. இந்த மனுஷன் என்ன தூங்கிட்டு இருக்கா அப்படி? இவரோட என்னதான் பண்றது? சரி, நேரம் ஆச்சு, நம்ம ரெடி ஆயாச்சு. ரூமை விட்டு வெளியே போவோம். நம்ம சுத்தபத்தமா இருக்கணும், நமக்கு அது ரொம்ப முக்கியம். எவளாவது சுத்தபத்தம் இல்லாம இந்த வீட்டுக்குள்ள சுத்திட்டு இருந்தாலுங்க உடனே கட்டி நான் சாத்தி போடுவேன். போய் வீடெல்லாம் என்ன ஏதுன்னு இருக்குன்னு பார்க்கணும். சரி, இவர் தூங்கிட்டு போறாரு, நம்ம போய் மற்ற வேலையை பார்ப்போம். முக்கியமா சாப்பாட்டு வேலை ஆயிடுச்சான்னு பார்க்கணும். வாவ், இந்த அவுட்ஃபிட்டில் பார்க்கும்போது நான் ரொம்ப அழகாக இருக்கேன். ஜானு அது? ஜானு வர வர ரொம்ப அழகாயிட்டே போகிற ஜானு. ஐயோ, எனக்கு என்ன பார்த்தா பொறாமையாக இருக்கே. ஏன் தான் நான் இவ்வளோ அழகாக இருக்கேன்? சரி, கிளம்புவோம். இன்னைக்கு நாள் நல்லபடியாக போகும்னு நினச்சிட்டு நான் காலேஜுக்கு கிளம்ப போகிறேன். பாய். ஜானு. ஹாய் பாட்டி, என்ன நம்ம ரூம் பக்கம் வந்துருக்கீங்க? அப்படிங்க. என்ன பாட்டி ரொம்ப மரியாதையாக கூப்பிட்றீங்க? வாங்க சொன்ன உன்ன. ஐயோ, பாட்டி கோவமாக இருக்க பார்த்தா ஏதோ பஞ்சாயத்து போலையே. சரி, என்னன்னு கேட்போம். சொல்லு பாட்டி, எதுக்கு கூப்பிட்டீங்க? இன்னைக்கு என்ன திடீர்னு யார் ரூமுக்கெல்லாம் வந்திருக்கீங்க? என்னடி துணி மணி இது? என்ன துணி இது? கீழே ஒரு பாவாடை, மேலே ஒரு பனியனு, இது ஒரு பேக்கு வேற. நீ காலேஜுக்கு போறியா இல்ல ரோட்டில் கம்பி மேலே நடந்து மாற போறியாடி? என்ன பாட்டி, இது எவ்வளோ பெரிய காஸ்டியூமு, இதை போய் எப்படி கம்பி மேலே ஆட போறியான்னு சொல்கிறேன். ஏன் பாட்டி, இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன குறை? ஆறுதானே, ஊருக்குள்ள நீலம்பரின்னு சொன்னாலே ஒரு பெருமையும் ஒரு கம்பீரமும் இருக்கும். அப்படிப்பட்ட நீலம்பரியோட பேத்தியா இருந்துக்கிட்டு நீ இப்படி துணியை போட்டுக்கிட்டு ஆடிட்டு இருக்கவ, இதெல்லாம் நல்லாவா இருக்கு? காலேஜுக்கு போறவன் நீட்டா போகணும், இப்படி போகக்கூடாது. பார்வதி, இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன குறை? கால் வரைக்கும் நீளமாக இருக்குது. எல்லா பக்கமும் மூடிதான் இருக்குது. நான் என்ன அங்கே தெரியுமா இங்கே தெரியுமா ட்ரெஸ் போடுறேன்? இதெல்லாம் ஒரு தப்புனா என்ன பாட்டி? ஒரு ட்ரெஸ் போடுற கூட இந்த நாட்டில் சுதந்திரம் இல்லையா? இந்த வீட்டில் சுதந்திரம் இல்லையா? பேச்செல்லாம் பக்கமே பேசினா பத்தாது. நம்ம வாழ்கிற வாழ்க்கையும் நம்ம வாழ்கிறத பார்த்து 4 பேரும் நல்ல விதமாக எடுத்துக்கணும். நம்ம மற்றவங்களுக்கு ஒரு உதாரணமாக இருக்கணும். உதாசனப்படுத்துறவங்களா இருக்கக்கூடாது. புரிஞ்சுதா ஜானே? இப்போ என்னதான் நீ பண்ண சொல்ற? காலேஜுக்கு ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. இன்னெல்லாம் நான் ட்ரெஸ் மாற்ற முடியாது. இன்னைக்கு ஒரு நாள் இந்த ட்ரெஸ்ஸோடய போகிறேன். ப்ளீஸ் பாட்டி, டைம் ஆச்சு, வழியை விடு. பாருடி, இன்னைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் தான் உனக்கு எக்ஸ்கியூஸ் கொடுப்பேன். நாளைக்கு இதே மாதிரி துணியை போட்டு வெளியே போனேன்னு தெரிஞ்சது, காலேஜுக்கு போகாத, ஒன்றுக்கும் போகாத, வீட்டுக்குள்ளே வச்சு அடைச்சி வச்சிருவேன். தெரிஞ்சுக்கோ, பொண்ணுனா லட்சணமாக இருக்கணும். புரிஞ்சுதா? ரொம்ப நல்லா புரிஞ்சுது. இப்போ ஆளை விடு சாமி, எனக்கு டைம் ஆகிட்டே இருக்கு. இல்லைன்னா எனக்கு ஆப்ஷன் தான் போடுவாங்க. சரி சரி, கிளம்பு, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. சரி பாட்டி, நான் வரேன். உன் கூட இருப்பாளே அந்த பொண்ணை காணோம்? அவள் கீழே போயிட்டா பாட்டி, அவள் அப்பயே ரெடி ஆயிட்டா. சரி சரி, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. சரி, நேராச்சு, நான் போயிட்டு வரேன். கிளம்பு கிளம்பு. எல்லாம் வளர்ப்பு சரியில்லை, அப்படிதான் சொல்லணும். வேற என்ன சொல்றதுன்னு தெரியல. சின்ன பிள்ளைலேருந்து எல்லா பக்கமா சொல்லி வளர்க்கணும். இப்படி வளர்த்து விட்டா இப்படிதான் சொன்ன பேச்சு ஒரு பேச்சு கேட்காதீங்களா? நீ அவ அம்மா கறி என்ன பண்றானா அதையும் போய் பார்க்கணும். தர்ஷா, ரெடி ஆயிட்டேடி? ஆஜானு, காலேஜுக்கு டைம் ஆகிட்டே இருக்கு. நீ இப்படி லேட் பண்ற? இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே தானே, யாரும் எதுவும் கண்டுக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு வெல்கம் பார்ட்டி இருக்கனால எல்லாம் லேட்டாக தான் வருவாங்க. பயப்படாத, நான் இன்னைக்கு போய் ரேகிங் வேற பண்ணும். எனக்கும் நிறைய வேலை இருக்கு. சரி, நம்ம கிளம்புவோமா? நீ இன்னும் அந்த விஷயத்த விடவே இல்லையா ஜானு? அதெல்லாம் விட மாட்டேன். ராகிங் எப்படி பண்ணும், என்ன பண்ணணும்னு எவ்வளோ பிளான் போட்டு வச்சிருக்கேன். நீ என்ன அதையே சாதாரணமாக பேசிட்டு இருக்க? சரி வா, போகும்போது பேசிக்கலாம். கிளம்புவோமா? சரி ஜானு, கிளம்பலாம். அனுமா, அம்மா கூப்பிட்றாங்க. மம்மி, சொல்லுங்க மம்மி. காலேஜ் கிளம்பிட்டேன். காலேஜ் கிளம்புனால சரிதான். கேன்டீனில் வாங்கி சாப்பிட காசு வாங்கவே இல்லை. எப்படி சாப்பிடுவேன்? ஏன் மம்மி? அதுதான் தர்ஷா டிஃபன் பாக்ஸில் எடுத்துக்கிட்டேன்னு சொன்னா, நீங்கள் காசு தரங்குறீங்க, எனக்கு புரியல. ஐயோ, இவன் என்ன நம்மளை கொடுத்து விட்றா? சும்மாவே அவங்க அம்மா நம்மளை திட்டுவாங்க. இப்போ வேற இவ இப்படி சொல்கிறாளே, இன்னைக்கு மாட்டேன்னா. இங்கே பாரு ஜானே, அவள் சாப்பிட்றதுக்கு டிஃபன் பாக்ஸ் எடுத்துருப்பாளா இருக்கும். உனக்கு நான் காசு தரேன், நீ கேன்டீனில் வாங்கி சாப்பிட்டுக்கோ, சரியா? அவளும் இந்த வீட்டில் தான் இருக்கா, நானும் இந்த வீட்டில் தான் இருக்கேன். இந்த வீட்டில் சமைச்சதா அவளும் எடுத்துருக்கா, நானும் அதை தான் எடுத்துகிட்டு போகிறேன். அதான் அவள் பாக்ஸ் எடுத்துக்கிட்டால, அதே நாங்கள் ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிறோம். எனக்கு காசுலாம் எதுவும் வேண்டாம். சொன்னா கேளு, காசு வாங்கிக்கணும் வாங்கிக்கோ. அவள் எடுத்துகிட்டு போகிறா, எடுத்துகிட்டு போகல, அதெல்லாம் உனக்கு தேவையில்லாதது. அம்மா காசு கொடுக்குறேன், ஒழுங்கா கேன்டீனில் வாங்கி சாப்பிடு. அப்படின்னா 2 பேத்துக்கு சேர்த்து காசு கொடுங்க. நானும் தர்ஷாவும் கேன்டீன்லேயே சாப்பிட்டுக்கிறோம். அவளுக்கு எதுக்கு நான் கொடுக்கணும்? நீ என்னோட பொண்ணு, உனக்கு நான் தரக்கு எல்லா உரிமை இருக்கு. அவளுக்கு கொடுக்கறதுக்கு என்ன இருக்கு நான் ஃபஸ்ட்டு தரக்கு சொல்லு. ஜானு, எனக்கெல்லாம் எதுவும் வேண்டாம் ஜானு.
நான் சாப்பாடு எடுத்துக்கிட்டேன், நீ வீணா சண்டை போடாத. இல்லம்மா, கொடுத்தா 2 பேருக்கு காசு கொடுங்க, அப்படி இல்லைன்னா நானும் தர்ஷாவும் வச்சிருக்க சாப்பாடே ஷேர் பண்ணிக்கிறோம். ம், இது என்ன வீடா இல்ல சத்திரமா? எல்லாம் காலகட்டத்தில் இப்படி கையான்னு கத்திட்டு கிடக்குறீங்க? அம்மா ஒன்றும் இல்லைம்மா, சும்மா தான் பேசிட்டு இருக்கோம். நேரம் கத்திட்டு தானே இருந்தா, என்ன பிரச்சனை உனக்கு? ஒன்றும் இல்லைம்மா, காசு கேன்டீனில் சாப்பிட்றதுக்காக வாங்கிக்க சொன்னேன், அதுதான் வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கா ஜானு. காசு தானே, வேண்டானா விடு, நீ ஏன் தேவையில்லாத பழக்கிட்டு இருக்க? பாட்டி, அம்மா சொல்கிறாங்க உனக்கு காசு தர கேன்டீனில் நீ சாப்பிடுன்னு. தர்ஷா ஆல்ரெடி சாப்பாடு எடுத்துக்கிட்டா, அதே நான் ஷேர் பண்ணி சாப்பிட போகிறேன். இதில் என்ன இருக்குது? கொடுப்பாங்களாம் காசு, ஆனால் எனக்கு மட்டும்தான் தருவாங்களா, தர்ஷாவுக்கு தர மாட்டாங்களாம். என்ன பாட்டி, இதெல்லாம் சரியா இல்லை பாட்டி. அம்மா வர வர ஏன் அப்படி இருக்காங்கன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன் கொடுத்த 2 பேருக்கு கொடு, இல்லைன்னா வந்து சாப்பாடு வச்சிருக்கேன் வேணான்னு சொல்கிறால, நீ இல்லாததையெல்லாம் பழக்கிட்டு இருக்கிற. ஏன் ஜெயா, எப்படி இருக்கணும்னு இருக்க தெரியாதா உனக்கு? உனக்கு எல்லாமே நான் கிளாஸ் எடுத்துக்கிட்டே இருக்கணுமா? அம்மா, உங்களுக்கு நான் சொல்கிறதே புரியல. எல்லாம் எனக்கு நல்லா புரியுது. உன் பிள்ளைய சொகுத்தாவும் வெளியே இருந்து வந்த பிள்ளைய இலக்காரமாவும் பார்க்குறேன், அப்படிதானே? அம்மா, அது வந்து போது ஜெயா, நிறுத்து. பாட்டி, அவள் சாப்பாடு எடுத்துக்கிட்டால, நாங்கள் அதே சாப்பிட்டுக்கிறோம். எனக்கு டைம் ஆயிடுச்சு, நாங்கள் 2 பேரும் கிளம்புறோம். சரிம்மா. என் மாதிரி தர்ஷினி, உன்னை பார்த்தா எம்பிட்டு லட்சணமா அழகா தாவணி பாவோட கட்டியிருக்கேன். என் பேத்திக்கு கொஞ்சம் புத்தி வந்து சொல்லுமா, சரியா? உன்னை பார்த்தாலே மகாலட்சுமி பார்த்த மாதிரி இருக்கு. இவளும் தான் இருக்காளே கம்பி மேல நடக்கிற விளாட்டா. ஆட்டி, ஆரம்பிச்சிட்டேன் மறுபடியும். சரி சரி, 2 பேரும் பார்த்து பத்திரமா போயிட்டாங்கம்மா. மதியானம் சாப்பிடுங்க, சரியா? ம், சரிங்க பாட்டி, சாப்பிட்றோம். நீங்களும் சாப்பிடுங்க பாட்டி, உடம்பு பார்த்துக்கங்க. நாங்கள் காலேஜ் போயிட்டு வரோம். சரிம்மா கண்ணிங்களா, போயிட்டு வாங்க. நல்லா குழஞ்சு பேசுறா. அத்தைக்கு இல்லாத பொல்லாதையை சொல்லி கொடுக்குறதே இவதான் போல. ம், எப்படி ஆளை கண்ட மாதிரி நடிக்கிற பாரு. இவ்வளோ நேரம் ஊமை கட்டா நாட்டா தானே இருந்தா, இப்போ பாரு இப்படியே அத்தை சிரிச்சு பேசணும்னு வலியுறா. பாட்டி, போயிட்டு வரோம். சரிம்மா, போயிட்டு வாங்க. வரேன் பாட்டி. ஆ, சரிம்மா. என்னாச்சு ஜெயா, உனக்கு என்னாச்சு? நல்லா தானே இருந்த, ஏன் அந்த பிள்ளை இப்படி பிரிச்சு பிரிச்சு பார்த்துட்டு இருக்க? அந்த பிள்ளையோட சூழ்நிலை சரியில்லாம நம்ம வீட்டில் வந்து தங்கி இருக்கா. அவளை நம்ம ரொம்ப இது பண்ணலனாலும் பரவாயில்ல, மனசை காயப்படுத்தாம இருந்தாவது அந்த பிள்ளை நிம்மதியா இருக்கும். அவங்களோட அம்மா அப்பா இறந்துட்டாங்கன்னு சொல்லி தானே நம்ம அவளை கூட்டிட்டு வந்து இங்க வச்சிருக்கோம். அப்படி இருக்கும்போது இப்படி மனசை நோக்கடிக்கிறியே, இது ஒரு பொம்பளையா? என்னம்மா இப்படி பேசுறீங்க? நீங்க என்னோட அத்தை தான், நான் உங்களை அத்தையாவான்னு நினைக்கிறேன். என்னோட அம்மாவை பார்க்குற மாதிரி தானே சொல்லி அம்மா அம்மான்னு கூப்பிடுறேன். ஏன் நீங்க என்ன இப்படி தப்பாக புரிஞ்சு வச்சிருக்கீங்க? எம்மாடி, நீ அம்மா அம்மான்னு கூப்பிட்டு சும்மா ஆக்காம இருந்தீங்கன்னா அதுவே போதும். நான் உனக்கு அத்தை, என்னதான் அத்தையா இருந்தாலும் அம்மா ஆக முடியாது, புரியுதா? அதனால நீ அத்தைன்னு கூப்பிடு, அம்மானு கூப்பிட்ற வேலையில இங்க வேண்டாம், புரிஞ்சுதா? ஒழுங்கா அந்த தர்ஷினி பிள்ளையா நல்லபடியா பாத்துக்கிற வழியே பாரு. இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பேச வேண்டிய இடத்துல பேசுறது இருக்கும், பாத்துக்கோ. அத்தை, என்ன சொன்னது புரிஞ்சுதா? புரிஞ்சுது அத்தை. சாப்பாட்டு வேலையெல்லாம் ஆச்சா? இல்ல அத்தை, டிஃபன் வேலை மட்டும்தான் ஆயிடுது. லஞ்சுக்கு இனிதான் போய் ரெடி பண்ணும். போய் ரெடி பண்ணு போ. ம், சரிங்க அத்தை. தர்ஷினி, அதனால நான் எங்கள் அத்தைக்கிட்ட திட்டு வாங்குறேன். இதெல்லாம் எனக்கு தேவையா? நீ ஒழுங்கா எங்கள் வீட்டுக்கு வராமல் இருந்தால் எந்த தொல்லையும் இல்லை. நீ வந்தனால தான் எங்களுக்குள்ளே சண்டை வர மாதிரி இருக்கு. சே, பார்த்துக்கிறோண்ணே. தம்பிங்களா, காலேஜ் ஃபஸ்ட்டு கொஞ்சம் பார்த்து இன்னைக்கு ஓட்டுங்க பைக்கை, சரியா? ஆனால் மெதுவாக தான் போவோம், ஒரி பண்ணிக்காத. இனிமேலே நீ பைக் ஓட்டினா மெதுவாக போகலன்னு சொல்லலாம். பைக் ஓட்டுறது யாரு? உன்னோட தம்பி சஞ்சய். அவன் ஓட்டுனா எப்படி ஓட்டுவான்னு உனக்கே தெரியும். அண்ணே, அவ்வளோ ஸ்பீடாலாம் போக மாட்டேனே, பயப்படாத. ஸ்பீடாக போனேன்னு தெரிஞ்சாலும் நான் கண்டுபிடிச்சிடுவேன், சரியா? அதனால பொறுமையாக போ. டேய், ரேகிங் கொஞ்சம் பண்ணாமல் இருடா, அண்ணன் பேரை கெடுத்துறாத. அண்ணே, பயப்படாதானே, மாற்ற மாட்டேன்னா கேட்கவே மாட்டேங்கிற. இதெல்லாம் ஒரு ஃபன்னு. இந்த லாஸ்ட் இயர் வேற, நான் கண்டிப்பாக ரேகிங் பண்ண தான் போகிறேன். சரிண்ணே, வரட்டுமா? போயிட்டு வரோம், டைம் ஆயிடுச்சு. பாய்ண்ணே. பாய்டா, பார்த்து போயிட்டு வாங்க, ஈவினிங் பார்க்கலாம். ம், சரிங்கண்ணே. ஆமாடா, போகலான்டா, வண்டி எடு. ஓகே, இதுவாக தான் போகிறான், பயப்பட தேவையில்ல. சரி, நம்மளும் கிளம்புவோம், ஹாஸ்பிட்டல் வேறு டைம் ஆகிட்டே இருக்கு. என்னடா எதுவும் பேசாமல் அமைதியாக வரேன்? ஒன்றும் இல்லைடா, நீ ரோட்டை பார்த்து வண்டி ஓட்டு. சொல்லுடா, என்ன யோசிச்சுட்டு வர? ஒன்றும் இல்லை, காலேஜில் நீ ரேகிங் பண்ணி சப்போஸ் உன்னை ஜெயிலுக்கு இது பிடிச்சி போட்டா என்ன பண்ணுவேன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஏய் அண்ணா, என்னடா என்ன ஜெயிலில் தூக்கி போகிற அளவுக்கு யோசிச்சுட்டு இருக்கேன்? ஆமாண்டா, எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிற. இதெல்லாம் எங்கே போய் முடியும்னு தெரிய மாட்டேங்குது. ப்ளீஸ்ரா, வேண்டா, விட்டு. நோ நோ நோ, என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். நீ தான் என் கூடயே நிற்க மாட்டேங்குது, அப்புறம் என்ன? ஏன்டா உனக்கு புரியவே மாட்டேங்குது? ரேகிங் பண்ணுறதும் சட்டப்படி குற்றம், நம்ம யாரையும் கஷ்டப்படுத்தவும் கூடாது. அது உனக்கு புரியவே மாட்டேங்குது. நீ அண்ணா, இதெல்லாம் நான் ரொம்ப கேட்டு கேட்டு காதெல்லாம் அருந்து போச்சு. காதுலேருந்து ரத்தம் வராத குறையா இந்த அட்வைஸ் எல்லாம் கேட்டாச்சு. தயவு செஞ்சு ஃப்ரீயாக விடு. நீ போய் கிளாஸில் உட்காந்து நல்லா படித்து கோல்டு மெடல் வாங்கி, ஸ்டேட் லெவல் வாங்கி, யூனிவர்சிட்டி லெவல் வாங்கு, சரியா? ஏன்டா நான் சொல்கிறதே கேட்க மாட்டேங்கிற? உன் அண்ணனா உனக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு எனக்கு உரிமை இல்லையா? அட்வைஸ்லாம் பண்ணலாம், ஆனால் எனக்கு கிடைக்கிற கிக்கை உடைக்கிற பற்றியா? அதுதான் தப்பு. சரிடா, எப்பா சாமி, உனக்கு நான் அட்வைஸே பண்ணல. நீ என்ன பண்ணுவியோ பண்ணிக்கோ, என்கிட்ட வந்து நின்றாத அண்ணன் ஒன்னுன்ட்டு. இப்போ சொன்ன பார்த்தியா, அண்ணன் ஒன்று, அந்த பாயிண்ட் கரெக்ட், நான் அதை ஏற்றுக்கிறேன். சரி சரி, நீ முடிவு பண்ணிட்ட, மாற்ற முடியாது. என்னமோ பண்ணு, பயப்படாதடா, நான் பார்த்துக்கிறேன். என்ன மேம், இங்கே நின்ட்டீங்க? எங்க கவிதா, இப்போதான் வரீங்களா? நாங்கள் 2 பேரும் இப்போ தான் வந்தோமா, அதை அப்படியே பேசி நின்றுருந்தோம். ஃபர்ஸ்ட் நாள் ஃபர்ஸ்ட் டே வேற, என்ன பண்ணுறது, ஒரே டென்ஷனாக இருக்குது. இன்னைக்கு பிரின்ஸிபல் மேம் என்னெல்லாம் நம்மளை திட்ட போகிறாங்கன்னு.
எக்ஸ்பீரியன்ஸ் அண்ணா நீங்களே இப்படி யோசிச்சிங்கன்னா நாங்களாம் என்ன பண்ணுறது சொல்லுங்க. அதே தான் நானும் சொல்லிட்டு இருந்தேன். கரெக்டாக நீங்களும் சொல்லிட்டீங்க கவிதா. எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் இல்லைனாலும் திட்டு எல்லாருக்கும் கிடைக்கும். இதில் எந்த ஆட்சேபனையும் இல்லை. என்ன மேம் பயமுறுத்துறீங்க? ஐயோ எனக்கு பக்கு பக்குன்னு இருக்கு. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே வேற. யாராச்சும் ரேகிங் பண்ணா அதுக்கு சேர்த்து நமக்கு தான் டோஸ் இருக்கும். பார்த்துக்கலாம் ஜெனி, பயப்படாதீங்க. இப்போ பிரின்சிபல் மேம் மீட்டிங் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் போய் மீட்டிங் அட்டன் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்றாங்களோ அதை ஃபாலோ பண்ணுவோம். ஓகேவா? வாங்க மாயா மேம், உள்ள போய் மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே போலாமா ஜெனி? போலாம் மேம். அம்மா இருக்குல்ல, நம்மளும் முன்னாடி போயிடணும்ல. அம்மா கவிதா. சரி போலாம் வாங்க. ஏன் நில்லு. என்னாச்சு ஜானு, நிக்க சொல்றேன். உண்மையை சொல்லு, எங்க அம்மா உன்னை ஏதாவது சொன்னாங்களா? இல்லையே ஜானு. ஏன் நீ அதையே திருப்பி திருப்பி கேட்குற? இல்லை உன் முகமே சரியில்லை, அதனால தான் கேட்குறேன். ஆச்சா அப்படியெல்லாம் எதுவும் இல்லை ஜானு. என்ன எதுவும் சொல்லலை, நீயே அதையே நினச்சிட்டு இருக்க. நான் நல்லா ஹாப்பியாக தான் இருக்கேன் உங்கள் வீட்டில். இப்போ நான் உன்னை ஹாப்பியாக இருக்கியா இல்லையான்னு கேட்கவே இல்லை. ஆனால் நீயே வாண்டடாக ஸ்டேட்மெண்ட் கொடுக்குற. அப்படின்னா எங்கள் அம்மா ஏதோ ஒன்று சொல்லியிருக்காங்க. என்ன சொன்னாங்க? உண்மையை சொல்லுடி ஜானு. ஒன்றும் இல்லை ஜானு. என்ன சொல்ல போகிறாங்க? உங்கள் வீட்டில் இருக்கவங்களாம் என்ன தங்க மாதிரி தட்டில் வச்சு தாங்குறாங்க. அப்புறம் என்ன, எனக்கு என்ன கவலை சொல்லு. இல்லை எங்கள் அம்மா பேசின முறையே சரியில்லை. காலையில் பேசினதை வச்சு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால தான் கேட்குறேன். ஏதாச்சும் உனக்கு டிஸ்கம்ஃபர்ட் இருந்தால் என்கிட்ட சொல்லிடு. ஆச்சா அப்படியெல்லாம் எதுவும் இல்லை ஜானு. எனக்கு உங்கள் வீடு நல்லாவே பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லை, உங்கள் வீட்டில் இருக்க எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. சரியா? நீ எதுவும் தப்பாக நினச்சிக்கத. என்னமோ சப்பக்கட்டி கட்டுற மாதிரி இருக்கு. நீ சொல்கிற பதிலாக எனக்கு சாட்டிஸ்ஃபைடே இல்லை. ஆனால் நீ திரும்ப திரும்ப இதே தான் சொல்கிற. சரி பார்ப்போம். அப்படியெல்லாம் எதுவும் இல்லை ஜானு. ஏதாச்சும் தான் நான் உன்ட்ட மறப்பேனா சொல்லு. மறப்பியும் தான் எனக்கும் சந்தேகமாக இருக்குது. இல்லை ஜானு, என்ன போய் அப்படி நினச்சிட்டேன். சரி தர்ஷா, என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் வெளியே தெரியதானே போகுது. அப்படி மட்டும் ஏதாவது இருக்கட்டும், அப்புறமா பார்த்துக்கிற எல்லாத்தையும். ஏன்டி நீ வேற? அப்படிலாம் எதுவும் இல்லடி. வா நம்ம உள்ளே போகலாம். உள்ளே வந்தா மட்டும் நீ என் கூட நிற்கவா போற? என்னதுக்கு? ரேக்கிங் பண்ணவா? ஆமாம். எப்படி நீ என் கூட நிற்க மாட்டேன்? அப்புறம் என்ன, நீ உள்ளே போ, நான் இங்கே வெயிட் பண்ணுறேன். எதுக்குடி? பரப்புறவங்களா ராகிங் பண்ணதா? எதுக்காமா? நீ போய் கிளாஸில் உட்காரு, நான் ஆண்டி வேலை வந்துட்டே இருக்கேன். ஒரு 2 பேர்த்தையாவது ராகிங் பண்ணாதான் இன்னைக்கு பொழுது நல்லபடியாக போகும். ஜானு வேண்டாம் ஜானு. பிரின்சிபல் மேம்கிட்ட மாட்டினா அவ்வளோதான். நீ அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீ கிளம்பு காத்து வரட்டும். என்னமோ பண்ணு, பார்த்து கேர்ஃபுல்லாக இரு. நீ தர்ஷா, நீ போய் நல்லா படி சரியா? சரி. என்னமோ பண்ணு. இவ்வளோ சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறா. எங்கே தான் போய் முடியுமோ இதெல்லாம். பார்த்துடா, இந்த பொண்ணு மேலேயே விடுறேன். ஏங்க கண்ணை எங்கே வச்சிருக்கீங்க? மேலே கொண்டு வந்து வண்டி விடுறீங்க. ஏய், நீ வந்து வண்டி குறுக்கால் விழுந்துட்டு நான் கொண்டாந்து விட்டேன்னு சொல்ற. வண்டி தான் வருதுன்னு தெரியுதுல, தள்ளி போக தெரியாதா? டேய், நீ தாண்டா குறுக்கால போன அந்த பொண்ணை திட்டுற. என்னாச்சு தர்ஷா? ஹலோ மிஸ்டர். அப்போ கரெக்டாக தான் வந்துட்டு இருந்தா. நீங்கள் தான் ஸ்பீடாக வந்து அவன் மேலேயே வண்டி விட்டீங்க. சொல்ல போனால் நாங்கள் தான் உங்ககிட்ட சண்டை பண்ணோம். நீங்கள் என்னடா தர்ஷன் கிட்ட சண்டை போடுறீங்க? என்ன அவளுக்கு சப்போர்ட்டுக்கு நீ வரியா? நீ வரியான்னு? அவ குறுக்கால தான் வந்தா, அவ மேலதான் தப்பு. நீ யாரு அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வர? டேய் சண்டை போடாதடா, விடுடா, நம்ம ஒதுங்கி போவோம். நீ இரு, நான் பேசிக்கிறேன். சாரிங்க, நான் தான் அப்போ குறுக்கால வந்திருப்பேன், மன்னிச்சிருங்க. தர்ஷா, நீ எதுக்கு சாரி கேட்டுட்டு இருக்க? தப்பெல்லாம் அவங்க வச்சுக்கிட்டு நம்ம எதுக்கு சாரி கேட்கணும்? யோ மிஸ்டர், நீ சாரி கேளு. என்னடி ஓவர் திமிரா பேசிட்டு இருக்க? நான் 3rd இயர் தெரியும்ல. நீ எந்த இயர்? என்னைய மரியாதை இல்லாம பேசுற? தயவு செஞ்சு சண்டை போடாதீங்க ப்ளீஸ். இந்த பிரச்சனை இதோட விட்டுருங்க. நான் சாரி கூட கேட்டுடுறேன். டேய் சஞ்சய், போலாம். இங்க பாரு, என்ன 3rd இயர்னா 2 கொம்ப முளைச்சிருக்கு. நானும் 3rd இயர் தான். நீ என்ன டீ போட்டு பேசுற? யார் ஃபர்ஸ்ட்? நீ என்ன டீ போட்டு பேசுற? டீ போட்டு பேசுனேன்னு வச்சுக்கோ, பதிலுக்கு நானும் போட வேண்டியது இருக்கும். நீயும் போடு, தெரியும். அப்ப நான் யாருன்னு தெரியும். தைரியம் தான் அடா போட்டு பேசுடி, பார்க்கலாம். பேசுடி. சஞ்சய் வேண்டாண்டா, பாவண்டா, அந்த பொண்ணு அழுகிற மாதிரி போயிடுச்சு. விடு சஞ்சய். பின்னாடி உட்காந்துருக்கீங்களே, நீங்களும் பார்த்துட்டு தானே இருக்கீங்க. யார் மேல தப்பு? அவன் பாட்டுக்கு அவ போயிட்டு இருக்கா. கொண்டாந்து பைக்கை ஸ்பீடா மேல விட்டுட்டு இப்ப என் ஃப்ரெண்டு மேல பள்ளிய போடுறாரு. என்னங்க இதெல்லாம்? நீங்க கொஞ்சமா யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் நியாயமா? நியாயமோ அநியாயமோ அதெல்லாம் உனக்கு தேவையில்லாதது. அந்த பிள்ளைய குறுக்கால வந்து பிள்ளையோட தப்பு. அவ சாரி கேட்டா, போனா போது நான் மன்னிச்சுடுறேன். போங்க 2 பேரும். பாடுறான் இவன். போன போது நமக்கு பிச்சை போடுறான். இவன் பெரிய வள்ளலு, பிச்சை போடுறான். பிச்சை போன போது போகட்டுமா என்ன? என்னடி நானும் பார்த்துட்டு இருக்க, ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கா. திமுறா இல்ல திமுறான்னு கேக்குறேன். ஐயோ கடவுளே, ஏ சஞ்சய். என் மேலதான் தப்பு, என்ன மன்னிச்சிடுங்க. நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். டி சஞ்சய், வண்டி ஏறா. அதான் அந்த பொண்ணு போங்கன்னு வண்டி எடு. பாரு, இன்னைக்கு நீ பொண்ணதுக்கு என்னைக்காச்சும் ஒரு நாள் என்கிட்ட பதிலுக்கு வாங்கல, என் பேரு ஜானு இல்லடா. ஜானு இல்லைன்னா தலையில இருக்க பேன்னு வச்சுக்கோ. தள்ளி. திமிரு உனக்கு? ஆமா, அப்படிதான் பேசுவேன். உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கா. தள்ளு. இடம் இருக்குல்லடா, நீ போடா. எவ்வளவு திமிரு பாரு இவனுக்கெல்லாம். பண்றதெல்லாம் பண்ணிட்டு என்னமோ நம்ம மேல குத்த சொல்றான். இப்ப நான் ஜானு வேண்டாம் ஜானு, பிரச்சனை பண்ணாத, வா நம்ம கிளாஸ்க்கு போலாம். எல்லாத்துக்கும் காரணம் நீதான். நானா? நான் என்ன பண்ண ஜானு? யாருக்கிட்ட அவன்கிட்ட சாரி கேட்ட? அவன் தானே தப்பு பண்ணான். நீ தப்பு பண்ண மாதிரி நீ போய் சாரி கேட்டுட்டு இருக்க. ஏன்டி இப்படி கோலமாயிட்டு நடந்துக்கிற? எதுக்கு எடுத்தாலும் அழுகாச்சு. சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு உன்னை பார்த்தாலே.
நான் சின்ன வயசுலேருந்தே இப்படி தான் ஜானு. இப்போ மட்டும் இப்படி கிடையாது, எப்பயுமே இப்படி தான் நான். இந்த மாதிரி இருந்தேன்னு வச்சுக்கோ, வண்டியை விட்டு மேலே தலையில ஏற்றி தூக்கி வச்சுட்டு போயிட்டே இருப்பானுங்க. ஏன் நீ இப்படி இருக்கேன்னு தெரில, என்னமோ மாற்றிக்கோ, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். இப்படியே இருந்தீங்கன்னா உன் வாழ்க்கை ரொம்ப கஷ்டம். சரி விடு, நான் கிளாஸ் போகிறேன், நீ அப்புறமா வா. ஓ வரேன். சரிடி. இவனை இப்படியே சும்மா விடக்கூடாது, இவனை என்ன பண்ணுறேன்னு பாரு.